ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய யூடியூப் சேனலில் தஞ்சாவூர், எங்களோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் தான். ஸோ தஞ்சாவூரில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறத சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே வாழைக்காய் வறுவல் பண்ணுவோம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தஞ்சாவூர்ன்றதுனால தேங்காய் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இதோட கொஞ்சம் சோம்பு போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அம்மி இருந்துச்சுனாலும் நீங்கள் அம்மியில் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுட்டு வாழைக்காய் வந்து நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து கருப்பாகாமல் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணி வாழைக்காவை அதில் போட்டு வச்சிடணும், செய்கிற வரைக்கும் கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அதில் கடுகு, எப்பவும் போல் நம்ம தாளிக்க கடுகு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கடுகு போட்டுட்டு அந்த கடுகு கொஞ்சம் அதை பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வெங்காயம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேணாம், ஏன்னா நம்ம தான் அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ வேணான்னா விட்டுட்டு நம்ம ஒன்லி வாழைக்காவை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு அதோடு வந்து நம்ம எப்பவும் போல் மிளகாத்தூள், நீங்கள் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், பூண்டு, சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது, தேங்காய், இது 4த்தையும் வந்து அரைச்சதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். வாழைக்காய் ஆல்ரெடி சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த சின்ன வெங்காயம் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணலாம். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, லெமன் ரைஸ், புளி சாதம் எல்லாமே வந்து அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வேறு ஏதாவது போட்டிருந்தா தான் அதை எடுக்கணும் கொள்ளணுன்னுவாங்க. இது பேஸ்ட் பண்ணியே போட்டுறதுனால அது வந்து அதிலே மிக்ஸ் ஆகிடும் இல்லையா, ஸோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செஞ்ச வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக வீடியோ போடுறதுனால ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் இது டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.